தமிழ்நாட்டில் எப்போதும் கல்விக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்று இயக்குனர் வெற்றிமாறன் கூறிய நிலையில் கல்வியை யாராலும் அழிக்க முடியாது என இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா தெரிவித்துள்ளார். கல்வி நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அது 50 வருஷமாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை. அது இப்போது கல்வியை நம்மக்கிட்ட இருந்து சிஸ்டமிக்காக எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காகவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்காக எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த 4 வருஷத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில் நாம் பார்த்த அந்த உயர்கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. பத்திரமா பார்த்துக்கிறாங்க, அதை மறக்கவே கூடாது. அவ்வளோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் படிக்கணும். இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது, எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது. உங்கள் வேலை படிக்கிறது தான். உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வர் ஐயா உங்களை பார்த்துக்கிறாரு. என்னிடம் இருக்கும் கல்வி அவருக்கும் போய் சேரும், அவரை எனக்கு சமமாக மாற்றும் அல்லது என்னை அவருக்கு சமமாக ஏற்றும். இதனால தான் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பழங்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும். கட்டணம் இல்லாமல் பேருந்து கொடுக்குறாங்க, வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க மடிக்கணினி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, எப்படியாவது படித்து மேலே போயிருங்கிறாங்க. இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டைவரில் கேட்ட மாதிரி, கர்ணனுக்கு அம்னீஷியா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டாந்து உங்களை படுக்கிறத தடுக்க பார்க்குறாங்க. தமிழ்நாடு பகுத்தறிவுக்கு மட்டும் இல்லை, கல்வி அறிவுக்கும் பேர் போன ஒரு மாநிலம். ஸோ கல்வி அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட தன்மானத்துக்கு இணையாக அதை நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு இது பார்த்தோம் வீடியோவில். படிங்க படிங்க படிங்க, படிப்பில் மட்டும் கவனத்தை வைங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்படி ஒரு வார்த்தையை யார் சொன்னாலுமே நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நம்ம மாநிலத்தோட முதல்வர் சொல்லும் போது அதோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியுது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்களே செஞ்சு தராங்க. படிக்கிறது மட்டும்தான் மாணவர்களோட ஒரு கடமையாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.